ஞானம் பெற்ற பலரும் ஆலயங்களிலோ வழிபாட்டு தலங்களிலோ அன்றாடம் தொழும் பக்திமான்களாக அவர்கள் இருந்ததே இல்லை. ஆடு மேய்ப்போன், மாடு மேய்ப்பவன், துணி துவைப்பவன், விறகு உடைப்பவன், வேடன் என்று சாதாரண மட்டங்களில் இருந்தவர்களே நாளடைவில் பரம ஞானிகளாக பரிணமித்துள்ளனர். ஏன் இப்படி அமைகிறது? என்ன காரணம் இதற்கு? இது பற்றி முழுமையாக அலசும்போது பின்வரும் விடை மட்டுமே கிடைக்கிறது. இயற்கை என்றுமே மனிதனின் புற சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, அவன் மனத்தை மட்டுமே பார்க்கிறது. காலி பாத்திரம் எளிதில் நிரம்பும் என்பது ஞான மொழி. ஆலய பணி, இறைவன் தொண்டு என்று எல்லாம் ஈடுபடும் பலரிடமும் உள்ளூர ஊடுருவி பார்த்தால் அகந்தை கொப்பளிப்பதை காணலாம். நான் 48 வருடமாக விடாமல் மாலை போட்டு விரதம் இருப்பவன் என்பான் ஒருவன். இந்த பகுதியில் ஸ்பஷ்டமாக மந்திரம் ஓதுவதற்கு என்னை விட்டால் ஆளே கிடையாது என்பார் இன்னொருவர். தை பிறந்தால் போதும், போக 150 வர 150, ஆக மொத்தம் 300 கிலோமீட்டர் நடந்தே போய் சுவாமியை தரிசனம் செய்து முடி இறக்கி குளித்து கும்பிட்டு விட்டு வருவேன் என்பார் மற்றொருவர். இவர்களிடம் பக்தி இருப்பது உண்மைதான், கூடவே அதன் அடிப்படையிலான பெருமிதமும் ஒட்டி கொண்டிருக்கிறது. அதனாலேயே தாங்கள் மிகவும் புனிதமானவர்கள் என்ற செருக்கும் அதனுடன் இவர்களுடன் சேர்ந்து கொண்டு விடுகிறது. 10 கட்டளைகளை இறைவனிடமிருந்து நேரடியாக பெற்ற மோசஸ் ஆடு மேய்த்தவர்தான். இயேசுநாதர் தச்சரின் மகனாக பிறந்து மரம் இழைத்தவர். முகமது நபியோ எழுத்தறிவற்றவர். கீதையை வழங்கிய கிருஷ்ணரோ மாடு மேய்த்தவர். சூஃபி ஞானி தன்னிடம் வந்த திருடன் திருந்துவதற்கு ஒரு கருவியாக இருந்தார். மேலும் திருடனுக்கு தன்னிடம் உள்ள ஒப்பற்ற ஞானத்தை அளித்தார். அவருக்கு நன்கு தெரியும் இவன் தொழில் திருடுவதுதான், எனினும் இவனது உடல்தான் அதனை செய்கிறதே தவிர இவன் உள்ளத்தில் எல்லளவும் திருட்டு புத்தி இல்லை என்று அவர் கண்டு கொண்டார். ராமாயணம் என்ற மாபெரும் காவியத்தை படைத்தவர் வால்மீகி முனிவர். அவர் முனிவராகும் முன்பு வேடனாக இருந்தவர். எண்ணற்ற விலங்குகளை வேட்டையாடி கொன்றவர். வழிப்பறி கல்வனாகவும் அவர் இருந்திருக்கிறார். நாரத முனிவர் அவரிடம் கேட்கிறார், பாவமான இத்தொழிலை நீ எதற்காக செய்கிறாய் என்று. என் மனைவி மக்களை காப்பாற்றவே நான் இதனை செய்கிறேன் என்கிறார் கௌசிகன் என்ற அந்த வேடன். அப்படியா? அப்படியானால் நீ அவர்களிடம் சென்று இதனால் விளையும் பாவத்தில் அவர்களும் பங்கேற்கிறார்களா என்று கேள் என்றார் நாரதர். வேடன் திரும்பி சென்று தன் மனைவியிடம் நாரதர் கேட்க சொன்ன கேள்வியை கேட்கிறான். அவளோ பதிலுக்கு, எனக்கு என்ன தலையெழுத்தா? உன் பாவம் உன்னோடு. என்னை மணந்ததால் உன்னை நம்பி வந்த எனக்கு சம்பாதித்து போட வேண்டியவன் நீ பாவம்தான் செய், அல்லது பஞ்சமா பாதகம்தான் செய், எனக்கும் அதற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது என்கிறாள். வேடனின் அகக்கண் திறக்கிறது. மனிதன் அவனுடைய கர்ம வினைகளை அவன்தான் சுமக்க வேண்டுமே தவிர வேறு எவரும் அவனுடன் சேர்ந்து கொண்டு அதை சுமப்பதற்கு துணை வர மாட்டார்கள் என உணர்கிறான். திரும்பி சென்று நாரதரை வணங்கி அவர் உபதேசித்தபடி ராமநாமத்தை இடையறாது ஜெபித்து மகா முனிவராகிறான். பௌத்த மதத்திலும் எண்ணற்ற கொலைகள் செய்த அங்குலிமால் என்ற கொடூரமானவன் புத்தரால் ஆட்கொள்ளப்பட்டு மனம் மாறிய கதை உண்டு. இவை அனைத்தும் சுட்டிக்காட்டுவது ஒன்றை மட்டுமே, பிறப்போ கல்வியோ சுற்றுப்புற சூழ்நிலைகளோ ஒருவன் ஞானம் பெற காரணமாக அமைவது இல்லை. அதேபோல் அவன் ஞானம் பெற அவை தடையாகவும் அமைவது இல்லை. காலியாக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் மிக எளிதாக நீரை நிரப்பிவிட முடியும். ஏற்கனவே ஏதாவது வேறு ஒன்றால் நிரப்பப்பட்டிருக்கும் பாத்திரத்தை எளிதில் நிரப்ப முடியாது. முதலில் அந்த பாத்திரம் முழுவதையும் சுத்தம் செய்ய வேண்டும். உள்ளே இருப்பவை எல்லாவற்றையும் கீழே கொட்ட வேண்டும். பின்னர் அந்த மிச்சம் மீதிகளை துடைத்து சுத்தப்படுத்திய பின்பே அதனுள் புதியதாக எதையும் நிரப்ப முடியும். நாம் எல்லோருமே கற்பிதங்களால் நிரப்பப்பட்டுள்ளோம். பல்வேறு கருத்துகள், பல வகையான ஊகங்கள், பல தீர்மானங்கள் என்று பலவும் நம்முள் நிரம்பியுள்ளன. நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டவை மற்றும் நாமாக கருதி கொண்டவை என பலவும் இவற்றில் உண்டு. இறைவன் என்ற வகையில் நம்முள் பல கற்பனைகள் உண்டு. பிறப்பு பற்றிய பலவிதமான கருத்துக்கள், இறப்பு பற்றிய பல கருத்துக்கள், வாழ்வியல் தொடர்பான எண்ணற்ற கோட்பாடுகள் என பல உண்டு. இவற்றையெல்லாம் மீறி எதுவும் நம் மனதில் நுழையவும் முடிவதில்லை. நமது அபிப்பிராயங்களுக்கு மாறானவற்றை நாமும் இவற்றில் ஏற்பது இல்லை. அதனாலேயே ஞானத்தின் அடிப்படையான நிஜத்தை ஏற்கும் பக்குவம் நம்முள் இருப்பதில்லை. இறைவனை கூட அவர் இப்படித்தான் இருப்பார் என்று நம்முள் ஒரு தீர்மானம் செய்து கொண்டு விடுகிறோம். அதற்கு முரணான எதையும் நாம் ஏற்பதில்லை. ஒருவர் மகான் என்றால் அவரது தோற்றம் இப்படித்தான் இருக்கும் என்று நமக்கு நாமே ஒரு முடிவெடுத்து வைத்திருக்கிறோம். அதனாலேயே அதற்கு மாறாக காட்சியளிக்கும் ஞானிகளை நம்மால் அடையாளம் காண முடிவதில்லை. அதே சமயம் நமது மனத்திரையில் நாம் உருவகப்படுத்தி வைத்திருக்கும் பிம்பத்தைப் போலவே நமது தோற்றத்தை அமைத்து கொண்ட போலி துறவிகள் நமது வணக்கத்துக்கு உரியவர்கள் ஆகிவிடுகின்றனர். பின்னர் நிஜம் தெரிய வரும்போது அடிப்படை தவறான நமது நம்பிக்கையை நாம் குறை கூறாமல் பதிலுக்கு ஆன்மீகம் என்பதே
போலிகளின் கூடாரம் என்ற முடிவுக்கு வந்துவிடுகிறோம். அதீத நம்பிக்கை, பின்னர் அதன் நேர் எதிரிடையான அவநம்பிக்கை என்ற இரு உணர்வுகளுக்கும் இடையே மாட்டிக்கொண்டு ஊசலாடுகிறோம். இரண்டிலும் நாம் அடைவது பெரும் ஏமாற்றம் மட்டுமே. அளவுக்கு மீறிய ஆதரவை வலிய சென்று அவர்களுக்கு அளிப்பதும் நாமேதான். கண்மூடித்தனமான எதிர்ப்பை பிறகு கைக்கொள்வதும் நாமேதான். இரண்டும் அற்ற நிலை என்பது நம்மிடம் என்றுமே இருப்பதில்லை. நான் ஒரு திருடன் என்று அவன் கூறும்போது ஒவ்வொருவனும் ஏதாவது ஒன்றாக இருந்துதானே ஆக வேண்டும் என்கிறார் சூஃபி ஞானி. ஒரு நாடகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பாத்திரம் ஏற்று நடிக்கின்றனர். இந்த பூமியில் வாழ்க்கை என்ற நாடகத்தில் நீ திருடன் என்ற பாத்திரம் ஏற்றுள்ளாய் என்று கூறாமல் கூறுகிறார் அவர். ஆனால் நாடகத்தில் நடிப்பவன் இது தனக்கு அப்போதைக்கு அளிக்கப்பட்ட வேடம் என்பதையும், இது சிறிது நேரமே நமக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்பதையும் நன்கு உணர்ந்து வைத்துள்ளான். ஆனால் வாழ்க்கையில் நமக்கு அளிக்கப்பட்ட இந்த வேடத்தை ஏற்றுக்கொள்ளும் நாம் பிறகு இதை மறந்துவிட்டு அதுவே நம் உண்மை நிலை என்றே நம்பிவிடுகிறோம். உண்மையாக நாம் யார் என்று நமக்கு இறுதி வரை தெரிவதில்லை என்பது மட்டும் இல்லாமல் தெரிந்து கொள்ளக்கூட நாம் விரும்புவதே இல்லை. சூஃபி ஞானிகள் தான் யார் என்பதை தெளிவாக உணர்ந்தவர்கள். நாம் யார் என்பதையும் அறிந்தவர்கள். நாம் ஏற்க தயாராக இருந்தால் மட்டுமே அவர்கள் அழிக்க முன் வருவார்கள். அதற்கு தயாராக பக்குவமான விளைநிலமாக நம் மனதை வைத்திருக்க வேண்டியது நம் பொறுப்பு. பக்குவமான விளைநிலமாக நம் மனம் இருந்தால் ஞானம் நம்மை வந்தடையும்.